டாட்லேசின் E102 ஒரு விரிவான ஆலோசனை. டாட்லேசின் E102 என்றும் அழைக்கப்படும் ஒரு மஞ்சள் நிறமாக உள்ள செயற்கை ஏசோடாய் ஆகும். இது உணவுப் பொருட்களில் நிறமூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் பல்வேறு துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே டாட்லேசின் பற்றிய விரிவான தகவல்கள் உள்ளன. டாட்லேசின் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஏசோடாய் குழுவின் ஒரு பகுதியாக முதலில் உருவாக்கப்பட்டது. இந்த நிறமூட்டிகள் பசை மற்றும் வேதியியல் தொழில்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. டாட்லேசின் தயாரிப்பு வழக்கமாக பெட்ரோலியம் மூலப்பொருட்களிலிருந்து பெறப்படும் ஆரமாடக் ஹைட்ரோகார்பன்ஸ்களை வேதியியல் மாற்றங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. டாட்லேசின் பல்வேறு உலகளாவிய சுகாதார அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க FDA உள்ளிட்ட அமைப்புகள் அதன் பயன்பாட்டை உறுதிப்படுத்தும் வழிகாட்டுதல்கள் வழங்குகின்றன. குறிப்பாக சில நாடுகளில் குழந்தைகளுக்கான உணவுகளில் பயன்படுத்த டாட்லேசின் வரம்புகள் விதிக்கப்பட்டுள்ளன. JECFA மற்றும் EFSA போன்ற அமைப்புகள் டாட்லேசினின் பாதுகாப்பான தினசரி உபயோகத்தை ஆதி 1 கிலோ உடல் எடைக்கு 0 முதல் 7.5 வரை மில்லிகிராம் என்ற அளவில் பரிந்துரை செய்துள்ளன. சராசரி உணவில் பெரும்பாலோர் ஆதிக்கும் கீழ் இருக்கின்றனர். டாட்லேசின் பற்றிய நெகிழ்வான விளைவுகள். குறிப்பாக உடல் தனிமையுள்ள சிலருக்கு இது ஒவ்வாமையை உருவாக்கலாம். சில ஆய்வுகள் இதை நரம்பியல் குறைபாடுகள் மற்றும் குழந்தைகளின் செயல்திறனை பாதிக்கக்கூடும் என்பதையும் காண்பிக்கின்றன. சுவாரஸ்யமான அம்சங்கள். டாட்லேசின் உணவுகள் மட்டுமல்லாமல் மருந்துகள், அழகு சாதனங்கள் மற்றும் தூய்மைப்படுத்தும் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது கற்குவேள்வி மற்றும் சீரகம் போன்ற இயற்கை மாற்றங்கள் சில ஆரோக்கிய பிரச்சினைகள் காரணமாக பரிந்துரைக்கின்றன. தீர்க்கமான பார்வையில் டாட்லேசினின் தாக்கங்களை பின்பற்றி வருவதோடு சில உற்பத்தியாளர்கள் இதனை இயற்கையான விருப்பங்களுக்கு மாறி வருகின்றனர்.